ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனங்கள் வலுக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல்வேறு கேள்விகள் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையை படிக்காமல் சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கடும் கண்டனங்கள் வலுக்கிறது. ஆளுநர் செயல் ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தும் மரபு மீறிய தரம் தாழ்ந்த கண்டனத்துக்குரிய செயல் என்று கி. வீரமணி தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கிறோமோ என்ற உணர்வின்றி ஆளுநர் செயல்படுவது மகா வெட்கக்கேடு என்றும் தெரிவித்திருக்கிறார். குடியரசு தின விழாவையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக புறக்கணித்திருக்கின்றன. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளிக்க உள்ள தேநீர் விருந்தை விசிக புறக்கணிக்கிறது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநர் பொறுப்புக்கு எள்ளளவும் தகுதியற்றவர் என்று வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ஆர்.என். ரவியின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவ கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை மரபுகளை மாற்றக் கோரும் ஆளுநர் செயல்பாடு ஏற்புடையது அல்ல என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ரவி தனது அரசியல் சாசன கடமைகளை நிறைவேற்றாமல் அத்துமீறுகிறார் என்று பே. சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆர்.என். ரவி தமிழ்நாட்டின் ஆளுநராக நீடிப்பதற்கு எந்த உரிமையும் தகுதியும் இல்லை என்றும் அவர் சாடியிருக்கிறார்.